வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட அந்த கமெண்ட்ஸ் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். ரிவெஞ்ச் ஆர் லவ், இதோட ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, தேயாங்கோ வையனுக்கோ கல்யாணம்லாம் நடந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ரிலேஷன்ஷிப்போ க்ரியேட் ஆகிட்டு, நம்ம தேயாங் வந்துட்டு ரிவெஞ்சுக்காக தான் வையனை கல்யாணம் பண்ணேன்றது கூட மறந்துட்டு அவங்க கூட நல்லா பிஹேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவாங்க. நம்ம வையன் ஆல்மோஸ்ட் ப்ரெக்னெண்ட்டும் ஆகிடுவாங்க. பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம தேயாங் ஒரு இம்பார்ட்டண்ட் மிஷனுக்காக வெளியே போயிருப்பாங்க. அந்த டைமுன்னு பார்த்து தேயாங்கோட அம்மா நம்ம வையனை ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி கிட்னாப் பண்ண வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் தேயாங்கும் தெரிஞ்சிருக்கோ. அவங்களால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்குவாங்க உங்களை தேடி. ஜிம்மினுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்குவாங்க தேயாங்க்கு உங்களை தேடுறதுக்கு. இந்த டைமில் தேயாங் வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கோ. அவங்க பயங்கரமாக அழுதுருக்குவாங்க. ஒரு வழியாக நீங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுவாங்க. உங்களை தேடி ஜின் தேயாங் எல்லாருமே வந்திருக்குவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் இருக்கிற பில்டிங்க்கு ரீச் ஆவாங்க. என்னென்ன உள்ளே வரணும். அந்த டைமில் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகிருக்கோ. அது வேறு ஒன்றும் இல்லை, உங்களை அடித்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகிருக்கோ. தேயாங் வந்துட்டு ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. என்னங்க நடந்திருக்கோ? உண்மையாகவே நம்ம வையனுக்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஆகிடுமா, இல்லை அங்கேருந்து சேஃபாக வெளியே வந்துடுவாங்களா? நம்ம தேயாங்கோ வையனோ ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுவாங்களா? அவங்களோட குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காதா? எல்லாமே இந்த பாட்டில் பார்க்கலாங்களா? அப்போனா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. தேயாங் கண்ணு முன்னாடியே அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகிட்டு ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்கோம். அவங்க உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ஜிம்மினும் வந்துட்டு, ஹே தேயாங் என்னடா பண்ணுற அப்படின்வாங்க. அண்ணா விடுண்ணா, உள்ளே வையன் இருக்கா, விடு, அவளை போய் காப்பாற்றணும். அண்ணா அவளுக்கு ஏதாவது ஆகிடும் அண்ணா, நெருப்பு பார்த்தியா எப்படி எரியுது, ப்ளீஸ் அண்ணா, உள்ள என் குழந்தையோ வையனும் இருக்காங்க அண்ணா, ப்ளீஸ் என்னை விடுங்க. ஜிமின் நீ சொல்லு அண்ணாக்கு அப்படின்வாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, தேயாங் உன்னால் எங்கள் உள்ளே போக முடியாது, நான் ஃபயர் பிரிகேட் கால் பண்ணியிருக்கேன், அவங்க வருவாங்கடா. டேய் ஜிமின், நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிற? அவங்க வரத்துக்குள்ளோ அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆகிடும், என்னை விடுறா, அவள் எனக்காக வெயிட் பண்ணினுக்குவாடா, என்னை விடு ஜிமின் ப்ளீஸ், நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ஜின் வந்துட்டு ஒரே ஒரு அறை கொடுக்குவாங்க தேயாங்க்கு. தேயாங் உன் சென்ஸுக்கு வா, உன்னாலே உள்ளே போக முடியாது. அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ வையன், ஆனால் ப்ளீஸ் கம்ப்ளீட் பண்ணாத, வையனுக்கு எதுவுமே ஆயிருக்காது, என் வையனும் என் குழந்தையும் ரெண்டு பேரும் சேஃபாக இருக்குவாங்க, என் உள் மனசு சொல்லுதுண்ணா அப்படின்வாங்க. தேயாங் ப்ளீஸ் தேயாங், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. என்னென்ன புரிஞ்சுக்கணும்? நீ என்ன சொல்ல வர? என் வையன் உயிரோட இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்வாங்க. அப்போது ஜின் வந்துட்டு ஸ்லோவாக அவங்களோட ஹெட் டவுன் பண்ணுவாங்க. என்ன அண்ணா நீ எப்போவுமே எனக்கு எல்லா விஷயத்துலையும் ஹோப்ஸ் கொடுத்துட்டு இந்த விஷயத்தில் ஏன் என்ன இப்படி நீ என்னை பயமுறுத்துகிற? என் வையனுக்கு எதுவுமே ஆயிருக்காது, என் லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் என்னை விடு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே ஃபயர் பிரிகேடெல்லாம் வந்து அங்கெல்லாம் கிளியர் பண்ணி செக் பண்ணியிருக்குவாங்க. அங்கே எதுவுமே இருந்திருக்காது, எல்லாமே ஃபுல்லாக போயிட்டுக்கோ, ஏன்னா அது அவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டு. அவங்க வந்து சொல்லியிருக்குவாங்க, ஆக்சுவலி சார் இங்கே எந்த பாடியும் கிடைக்கல, இந்த பிளாஸ்ட் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு சார், பாடி கூட கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல, மேபி ஒரு 2-3 days ஆகிட்ட பின்ட்டு எல்லாம் கிளியராக செக் பண்ணலாம். எனக்கு அந்த பிளாஸ்ட்டை பார்த்தா இவங்க ஒய்ஃப் உயிரோடு இருக்கிறது டவுட்டு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு டைட்டாக கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, இதை பாருங்கள், உங்கள் வேலை என்ன, இங்கே கிளியர் பண்ணுறது தானே, கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, என் பொண்டாட்டி உயிரோட இருக்காளா இல்லையான்னெல்லாம் உங்ககிட்ட கேட்கல, அவளோட பாடி உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லை தானே, அப்போ அது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க என் பொண்டாட்டி உயிரோட இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னவங்க காலரை பிடிக்க போவாங்க. அப்போ ஜிமின் ரெண்டு பேரும் தேவங்க பிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து செப்பரேட் பண்ணிவிட்டு ஜிமின் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ ஜின் வந்துட்டு அந்த ஆஃபீஸரை பார்த்து, சாரி சார், அவன் கொஞ்சம் ஷாக்கில் இருக்கிறதுனால அவன் அப்படி பிஹேவ் பண்ணிட்டா அப்படின்வாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் ஓகே மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருக்குவாங்க.
ஜின் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்குவாங்க அவங்கள கன்சோல் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு. பட் தேவங்க வந்துட்டு கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க, அங்கேயே இருக்கிறேன்னு இடம் பிடிச்சிருக்குவாங்க. அப்புறமா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்குவாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கோம். பட் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க தேவங்கிட்ட. அழுந்து ரொம்ப ட்ராமா பண்ணியிருக்குவாங்க. பட் அவங்க கன்சோல் பண்ணியிருக்குவாங்க தேவங்க. எப்படியோ அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. பட் தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுறது, யாரையும் உள்ளே விடாமல் அவங்க ரூமில் போய் அவங்க லாக் பண்ணிக்குவாங்க. இங்கே வெளியே எல்லாருக்குமே பயமாக இருக்கும் அவங்க உள்ளே இருக்கிறது. பட் அவங்க வந்துட்டு யாரையுமே உள்ளே அலவ் பண்ணல. பயங்கரமாக அழுவாங்க அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு. இதை பார்வையன், எங்கே இருந்தாலும் ஒழுங்காக வீட்டுக்கு வந்துடு. நான் தான் ரிவெஞ்ச் எடுக்கணும், நீ இல்லடி. ரிவெஞ்ச் எடுத்தாலும் பரவாயில்லடி, ஆனால் இந்த மாதிரி பண்ணாத வயன் ப்ளீஸ். நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் கண்ணு முன்னாலே இருடி. எனக்கு நீ இல்லாமல் ஒரு நிமிஷம், ஒரு 10-15 மினிட்ஸே என்னால் இருக்க முடியலையே. இன்னும் நீ இல்லாமல் என் லைஃபே இல்லை வயன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோவை பார்த்து சொல்லிட்டுக்குவாங்க. பட் ஜின்னுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும் அவங்கள தனியாக விடுறதுக்கு. ஸோ அவங்க இன்னொரு ஸ்பேர் கீ யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. தேயோங் வந்துட்டு அவங்க பெட்டுக்கிட்ட கீழே உக்காந்துக்குவாங்க. ஜின் வந்து அவங்க பக்கத்தில் உட்காருவாங்க. தேயோங் ஸ்லோவாக அவங்க அண்ணாவை பார்த்துட்டு, அண்ணா ப்ளீஸ், என் பையன் இல்லை, அவள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அப்படின்னு எல்லாம் சொல்கிறதா இருந்தால் என்கிட்ட பேசாத ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்போ அவங்க அண்ணா, தேயோங் வயன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சா உன்னை விட அதிகமாக நான் தாடா சந்தோஷப்படுவேன். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னு இன்னும் யாருக்குமே தெரியல. அங்கே எல்லாம் கிளியர் பண்ணின்னுக்கிறாங்க இன்னும். ஸோ பாடி கிடைக்கிற வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ தைரியமாக இருக்கணும் தேயம். ஒரு வேளை அப்படி ஏதாவது, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது. என் வயன் என் குழந்தை 2 பேரும் சேஃபாக இருக்குவாங்க, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஜிமின் உள்ளே வருவாங்க. தேயோங், அந்த பிளேஸ்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு அப்படின்வாங்க. என்ன சொல்டா, வயன் சேஃபாக இருக்கா தானே, தோ வா நடு, நம்ம போய் இப்போவே அவளை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அவங்க ஹெட் டவுன் பண்ணுவாங்க. என்னடா ஜிமின், அவளை வெயிட் பண்ண வைக்கிறது வேணடா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, எந்த நிலைமையில் இருக்காளோ, சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடலாம் வாடா அண்ணா, வாண்ணா அப்படின்வாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, தேயோங் நான் சொல்கிற வரைக்கும் கேளு அப்படின்வாங்க. என்ன ஜிமின், அப்புறமா பேசலாம், வா முதல்ல அவளை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்வாங்க. தேயோங், பையனோட பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயோங் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஏய் இதை பாரு, காமெடியெல்லாம் பண்ணுற டைம் இல்லை இது, நீ என்னென்னவோ சொல்கிற அப்படின்வாங்க. ஆமாம், இப்போ தான் கால் வந்துச்சு, நடு போகலாம் அப்படின்வாங்க. இல்லை நான் வரமாட்டேன், அது என் வையனாக இருக்காது அப்படின்வாங்க. இல்லை தேயோங், அது வையன்தான், அவளோட ப்ரேஸ்லெட் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ப்ரேஸ்லெட் கிடச்சிட்டா அது வையன் ஆகிடுமா, அந்த மாதிரி ப்ரேஸ்லெட் எவ்வளோ பேர் போட்டுன்னுக்குவாங்க, இல்லை அது வையன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, இதை பார்த்தேயோங், உன் சென்ஸ்க்கு வா, அவளுக்கு பண்ண வேண்டிய எல்லா லாஸ்ட் ரிச்சுவல்ஸும் நீ தாண்டா பண்ணணும், நீ இப்படி பைத்தியம் மாதிரி ஆடிந்தா யாருடா பண்ணுவாங்க அப்படின்வாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, இதை பார் ஜிமின், என் வையனுக்கு எதுவுமே ஆயிலை, என் மனசு சொல்லுது அது வேறு யார் தான் நான் இருக்கணும் ஜிமின். இன்னொன்று, பாடி அடையாளம் வேறு தெரியல, மேபி அதனால தான் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், அது வையனாக இருக்காது ஜிமின் அப்படின்வாங்க. அப்போ அவங்க அம்மா உள்ளே வந்துட்டு, தேயோங் உன்னை இப்படி பார்க்குறதுக்கு என்னால் முடியல தேயோங், வா அட்லீஸ்ட் பாவம் அவளுக்கு கடைசியாக என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்தெல்லாம் செஞ்சுடு அப்படின்வாங்க. அம்மா நீயும் என்னம்மா புரியாமல் பேசுகிற, தேயோங் எனக்கு தெரியும் உன்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியலன்னு, பட் உண்மை இது தான் தேயோங், ப்ளீஸ் தேயோங் அப்படி பண்ணிடாத, அவளை அநாத பணமாக ஆக்கிடாத தேயோங் அப்படின்வாங்க. தேயோங் வந்துட்டு அவங்க அம்மாவையே பார்த்து பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்மோக் பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாமல். தேவங்க கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சைனெல்லாம் போட வச்சுட்டு,
பட் தேவங்க வந்துட்டு ஃபுல் ஷாக்கில் இருக்குவாங்க. அவங்க அண்ணா தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்குவாங்க. பாடி வந்துட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டுக்குவாங்க. ஏன்னா ஃபுல்லாக பேர்ன் ஆகிட்டுக்கோ இல்லைங்களா, ஸோ அது அடையாளமே தெரியாத மாதிரி இருந்திருக்கோம். தேவங்க வந்துட்டு எல்லா லாஸ்ட் ரிச்சுவல்ஸும் பண்ணுவாங்க. அவங்களாம் பண்ண மாட்டாங்க, எல்லாமே அவங்க அண்ணா அவங்க கையை பிடிச்சி தான் பண்ண வைக்குவாங்க. தேவங்க வந்துட்டு ஃபுல் ஷாக்லேயே இருக்குவாங்க. ஒரு மாதிரி பப்பெட் மாதிரி தான் இருக்குவாங்க, சும்மா நின்றுக்குவாங்க. எல்லாமே அவங்க அண்ணா ஜிமின் தான் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு. ஒரு வழியாக எல்லா ரிச்சுவல்ஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க நேராக கெஸ்ட் ரூம், அதாவது நீங்கள் இருந்தீங்க இல்லைங்களா அதே ரூமுக்கு தான் போவாங்க. அந்த ரூம் உள்ளே போன உடனே அவங்களுக்கு பயங்கரமாக அழு வந்துடும். அவங்க நீல் டவுன் பண்ணிவிட்டு ரொம்ப அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஐம் சாரி வயன், என்னை மன்னிச்சிடு வயன், என்னால் உன்னையும் என் குழந்தையோ காப்பாற்ற முடியல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. எல்லாம் என்னால் வந்தது ரிவெஞ்சு அது இதுன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் லைஃபே நான் பால் பண்ணிட்டேன். ஆனால் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணடி, அது உன்கிட்ட சொல்லணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்த தெரியுமா? நீ என்னன்னா பாதியிலே விட்டுட்டு போயிட்டேடி. அதுவும் நான் அப்பா ஆக போகிறேன்னு தெரியும் போது நீ இல்லையே. இந்த உலகத்தில் எந்த அப்பாக்கோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரே இல்லை, நான் மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ணிட்டோம். இரு, நானும் வந்துடுறேன் உங்ககிட்ட, நம்ம 3 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு சைடில் ஒரு ட்ராவர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன நைஃப் இருக்கும். அதை எடுத்து அவங்க நர்வ்ஸ் மேலே வச்சுக்குவாங்க. அவங்க கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, இதோ கொஞ்ச நேரத்தில் நானும் அங்கே வந்துடுவேன் வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா அவங்க கை கட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளேயே ஒரு சரியான ஒரு அரவிலோ. யாருன்னு பார்த்தா ஜின் தான். என்னடா பண்ணுற, பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்வாங்க. இல்லைண்ணா, இதை பாருண்ணா, அந்த பில்டிங் எரியும் போது அவளை காப்பாற்ற போனேன், அதுக்கும் விடல. இப்போது என் குழந்தையோ பையனும் தனியாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் எனக்காக வெயிட் பண்ணியிருக்குவாங்க. நான் போகணும், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நைஃப் எடுக்க போவாங்க. அப்போ ஜின் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு அறை கொடுத்துட்டு, நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா, வையன் திரும்பி வந்துடுவாளா, அப்போது சாவு, தாராளமாக சாவு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃப் எடுத்து தேயாங் கையில் கொடுப்பாங்க. பட் தேயாங் வந்துட்டு சைலண்ட்டாக ஹெட் டவுன் பண்ணி உக்காந்துக்குவாங்க. இப்போ என்னடா யோசிக்கிறேன், இந்தா கட் பண்ணி சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேயாங் வந்துட்டு, அண்ணா என்ன பண்ண சொல்கிறேன், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் தேயாங், நீ எந்த சிச்சுவேஷனில் இருக்கே, உன் துக்கம் என்ன மாதிரின்னு எனக்கு தெரியும். உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு என்கிட்ட எந்த வார்த்தையும் இல்லை. ஏன்னா நீ எழுந்திருக்கிறது உன்னோட பெட்டர் ஹாஃப், உன்னோட ஒய்ஃபை. ஆனாலும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா, அவளுக்காகவாவது. பையன் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, என்ன மாதிரி கஷ்டம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கா. நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா அவள் உன் மேலே கோவதாப்படுவா, அவளுக்கு உன் மேலே வெறுப்பு தான் வரும். நீ அவளோட நினைப்பிலேயே ஸ்ட்ராங்காக வாழ்ந்து உன் லைஃபை லீட் பண்ணு. அப்போ அவள் உன் மேலே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாள். அவள் எங்கே இருந்தாலும் உன்னை தான் பார்த்துக்குவா, உன் கூட தான் இருக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவங்க வந்துட்டு அவங்க அண்ணாவை டைட்டாக ஹக் பண்ணி பயங்கரமாக அழுவாங்க. இப்படியே ஒரு பெரிய டைம் ஸ்கிப் 2 இயர்ஸ் ஆகிட்டுக்கும். தேவங்க வந்துட்டு பயங்கர அக்ரெசிவ், கோல்ட் அண்ட் ரூட் பிஹேவியர் ஆகிட்டுக்கும் அவங்களது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா ஜிம்மின், இவங்களை விட்டால் இங்கே எல்லாருக்கிட்டையும் கோல்டாக தான் பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க. பயங்கரமாக குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவாங்க. மறுபடியும் பப்ஸு பார்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவாங்க. பட் என்ன ஒன்றுனா, எந்த ஃபீமேலும் அவங்கக்கிட்ட வரக்கூடாது. தப்பி தவறியோ ஏதாவது ஒரு பொண்ணு அவங்கள வந்து டச் பண்ணால் கூட டைரெக்டாக கன் பாயிண்ட் பண்ணிடுவாங்க. எந்த பொண்ணுங்களும் அவங்க கிட்ட போகிறதுக்கும் பயந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப்லேயே வயனுக்கு மட்டும்தான் பிளேஸ் இருக்கிறது, வேறு எந்த பொண்ணும் அவங்க லைஃப்க்கு என்ட்ராக முடியாதுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டுக்குவாங்க. அவங்க அம்மா கூட நிறைய ட்ரை பண்ணியிருக்குவாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, அதான் அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு ஹேனாவே. பட் தேயாங் வந்துட்டு இந்த டாபிக் வரும்போதெல்லாம் பெரிய ஆர்கியூமெண்ட்டில் தான் முடிக்குவாங்க. பட் ஹேனா வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான பர்சனு. தேயாங் கூட அவங்க அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் போதெல்லாம்
அவங்க கூடவே இருந்து அவங்கள கன்சோல் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருக்குவாங்க. ஸோ தேயோங்க்கு வந்துட்டு ஹானா மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் மிட்-20s ஒரு பொண்ணு பிஸியாக வேலை செஞ்சுருக்குவாங்க. அவங்களோட ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டில் தான். அவங்களோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறவங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க வருவாங்க. அவங்க கையில் 2 years old ஒரு பேபி பாய் இருக்குவான். அந்த பாப்பா அந்த பொண்ணை பார்த்த உடனே விகில் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட போகணுன்னு. அவங்களும் ஓ என்கிட்ட வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஃபுல்லாக கிஸ் பண்ணுவாங்க, ஃபேஸ் ஃபுல்லாக. இப்போ நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருக்குவீங்க. அப்படி கெஸ் பண்ணிடலன்னா இவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம வையனும் அவங்களோட குழந்தை தான். ஆமாங்க, 2 பேரும் சேஃபாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய பிளாஸ்ட்லேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க எல்லாமே இந்த ஸ்டோரி எண்டில் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பையனை கொஞ்சின்னுக்கும் போது உங்கள் ஃப்ரெண்டு உங்களையே ஒரு மாதிரி க்யூட்டாக பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன இங்கேயே நின்று பார்த்துன்னுக்குவியா, இல்லை அங்கே போய் கஸ்டமரை கூட அட்டென்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கொஞ்ச நேரம் சும்மா நிற்க விட மாட்டியே அப்படின்வாங்க. சும்மா நிற்கிறது இல்லைம்மா, வேணா படுத்து தூங்கு, ஆனால் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அந்த டைமில் பண்ணு. இப்போது ஒர்க்கிங் ஹவர்ஸ், போய் வேலையை பார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. நீங்களும் அவங்களே பார்த்து ஹெட் நோட் பண்ணி ஸ்மைல் பண்ணுவீங்க. உங்கள் பையன் வந்துட்டு உங்களையே பார்த்து பேபி வாய்ஸில் என்னென்னவோ பேசி உங்கள் சீக்ஸ் மேலே கை வச்சுன்னுக்குவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு பாப்பாவுக்கு பசிக்குதா, என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு, இருங்க அம்மா ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி கிச்சன் போவாங்க. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு பிஸ்கெட்டு மில்க் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட வச்சுன்னுக்குவீங்க. அப்போ சடனாக யாரோ உள்ளே வருவாங்க, ஃபுல்லாக பயங்கர கத்தின்னு. யாருன்னு பார்த்தா பேங்க் ஆஃபீஸர்ஸ் தான் வந்திருக்குவாங்க. ஏன்னா நீங்கள் லோன் எடுத்துன்னுக்குவீங்க அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஜானு ஒரு நிமிஷம் கெவினை வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. என்னம்மா வையன், லோன் வாங்கும் போது மட்டும் கரெக்டாக டைம் திருப்பி கொடுத்துட்றேன் சார், என்னை நம்பலாம் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் லோன் வாங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான், எவ்வளோ மாதம் ஆனாலும் டியூ கட்டுறதில்ல, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதை பார், இப்படியே போயின்னு இருந்துச்சுன்னா உங்கள் ரெஸ்டாரண்ட்டை சீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சார் ப்ளீஸ் சார் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க சார், இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது கட்டிடுறேன். இவ்வளோ மாதமாகவே நீ கட்டலை, இன்னும் கொஞ்ச நாள் எப்படி கட்ட போகிற அப்படின்வாங்க. சார் நான் எப்படியோ ட்ரை பண்ணி கட்டிடுறேன் சார், ப்ளீஸ் சார் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு சரி இந்த மாதம் அவ்வளோதான் டைம், அதுக்கப்புறமா நீ என்ன கெஞ்சினாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டை சீஸ் பண்ணுறதை விட்டு வேறு வழி இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. ஷோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், எங்கேருந்து இவ்வளோ பணத்தை அரேஞ்ச் பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. இன்னும் வீடு வாடகை வேறு கட்டணும், ரெஸ்டாரண்ட்டுக்கும் நிறைய செலவு இருக்குது, இதற்கு டியூ வேறு கட்டணும், நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி காமிக்கணும் கடவுளே ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மா கிச்சன்லேருந்து வருவாங்க. ஆமாங்க, உங்கள் அம்மா உங்கள் தம்பி கூட உங்கள் கூடவே இருக்குவாங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. என்ன வையன், மறுபடியும் பேங்க்காரங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா? ஆமாம்மா, அவங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணல, அவங்க வேலை அவங்க செய்கிறாங்க. ஆனால் நானும் என்னம்மா பண்ணிட்டோம், எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வர பணம் ஸ்டாஃப்ஸ்க்கு சேல்ரி கொடுக்கறதுக்கு, அப்புறமா வேறு செலவு வேறு கடன் அழைக்கிறதுக்கே போயிடுது. இந்த டியூ எப்படிம்மா கட்ட போகிறேன், எனக்கு பயமாக இருக்குமா. இந்த ரெஸ்டாரண்ட்டை சீஸ் பண்ணுறேன்றாங்க, நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை தானேம்மா நம்பி நிற்கிறோம், அப்புறமா எதுவும் இல்லாது ஆயிட்டா நம்ம என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் தம்பி, அக்கா நீ எதுக்கக்கா பயப்படுற, அதுதான் நான் சொல்கிறது பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறேன்னு, ஆனால் நீ கேட்க மாட்டேன்றியே. இதை பாரு, நீ ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, நீ வெறும் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் தம்பி சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போது உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு லேடி வருவாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ரிச்சான ஒரு லேடி தான். அவங்களுக்கு உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி
அடிக்கடி வந்துன்னுக்குவாங்க. அவங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாம் தெரியும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நிறைய தடவை கேட்டிருக்குவாங்க. பட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் உங்களோட அந்த கேரக்டரு. என்ன வயன் ரொம்ப டல்லாக இருக்கேன், மறுபடியும் பேங்க்கர் யாராவது வந்து தொல்லை பண்ணாங்களா? ஆமாம் மேம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ மாதம் தான் சைலண்ட்டாக இருக்குவாங்க. வந்து கேட்டாங்க, இந்த ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம், அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. பையன், இப்போ கூட ஒன்றும் இல்லை பையன், நீ எவ்வளோ பணம் கட்டணும்னு என்கிட்ட சொல்லு, நான் தரேன். வாங்க மேம், ப்ளீஸ் அது ஒன்று மட்டும் பண்ணாதீங்க. நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு தடவை பணத்தை கொடுத்துட்டா அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்காது மேம். வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. சரி, நீ எப்படி தான் அரேஞ்ச் பண்ண போகிற தெரியல மேம், கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம தேவம் ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணின்னு போயின்னுக்குவாங்க. சடனாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி பிரேக் போட்டு நிறுத்திட்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே போவாங்க. அண்ணா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க காதல் எல்லாம், என்னடா ஆச்சு? அம்மா எங்கே அப்படின்வாங்க. அப்போ ஜின் வந்துட்டு அங்கே ஒரு ஐசியூ வார்டு இருக்கோ அதுள்ள கை காட்டுவாங்க. அவங்க அந்த ஒரு கிளாஸ் சீத்ரூ இருக்கோ இல்லை, அதுலேருந்து பார்க்குவாங்க. டாக்டர்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் அவங்க அம்மாவை சுற்றி நின்று ட்ரீட்மெண்ட் கொடுத்துனுக்குவாங்க. தேவங்க மறுபடியும் ஜின்கிட்ட வந்துட்டு, என்னென்ன ஆச்சு அப்பா, நீங்களாவது சொல்லுங்கள், அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுன்னுக்குவாங்க. அதுக்குள்ளே டாக்டர் வெளியே வருவாங்க. எல்லாரும் டாக்டர்கிட்ட ஓடி போவாங்க. டாக்டர், என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு, ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு மைல்டு அட்டாக் ஆகிருக்கு, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க, அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, இன்னொரு தடவை இப்படி ஆச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்குவாங்க. எல்லாருமே உள்ளே போவாங்க அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு. அவங்க ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவாங்க. எல்லோரும் பேசின்னுக்குவாங்க. அப்போ தேவங்க போயிட்டு, மா என்னம்மா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, உனக்கும் ஏதாவது ஆயிட்டா எனக்கு வேறு யார் இருக்காங்கம்மா, உன் உடம்பு பார்த்துக்கணும் இல்லை, வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கோ, யாராவது ஒருத்தர்கிட்ட நீ சொல்ல இல்லையாம்மா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்ன மட்டும் எல்லாம் சரியாயிடுமா, என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே அவனோட வாழ்க்கையை இப்படி பால் பண்ணியிருக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்குமா, எனக்கு தெரியும் தேயா, உன்னால் வையனையும் உன் குழந்தையும் மறுக்கிறதுக்கு முடியலன்னு, நம்ம மறந்துடுன்னு கூட சொல்லின்னு இல்லைடா, பையனோட பிளேஸை வேற ஒரு பொண்ணு கூடுன்னு கூட நான் சொல்லின்னு இல்லை, அட்லீஸ்ட் உன் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தோனே வேணும், நம்மளாம் எவ்வளோ நாள் இருக்குவோம், எனக்கு அதை பற்றியெல்லாம் யோசிச்சா ஐயோ கடவுளே அப்படின்வாங்க. அப்போ ஜின் வந்துட்டு, மா இப்போ தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லை ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு, மறுபடியும் ஏம்மா அப்படின்வாங்க. எப்படி ஜின் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் இருக்க முடியும், உனக்கும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி குழந்தைன்னு இருக்குது, ஆனால் என் சின்ன பிள்ளை இப்படி நிற்கிறானே அப்படின்வாங்க. அப்போ தேயம், சரிம்மா இப்போ உனக்கு நான் என்ன பண்ணும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ போதும், நான் உன்னை பார்த்து சந்தோஷமாக இன்னும் நிறைய வருஷம் வாழ்வேன் தேயம் அப்படின்வாங்க. சரி கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு பொண்ணு தேடு அப்படின்வாங்க. தேயாங்க எதுக்காக அப்படி சொல்லியிருக்குவாங்கன்னா, பொண்ணு தேடுறதுக்கு இன்னும் டைம் இருக்கோ, ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அம்மா வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, பொண்ணு தானே ஆல்ரெடி ரெடியாக இருக்கா. யாருமா? தோ ஹேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவை காமிக்குவாங்க. ஹேனாவும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குவாங்க. தேயாங்க அவங்களே பார்த்து, மா ஹேனா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரிமா, அவளை போய் எப்படி? தேயாங், ஃப்ரெண்ட்ஸை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஹேனாக்கு உன்னை பற்றி எல்லா விஷயமும் தெரியும், நீ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த டைமில் கூட அவன் கூட இருந்திருக்கா, அவள் தான் உனக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. ஹேனா வந்து தேயாங் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து தேயாங்கோட அம்மாவை பார்ப்பாங்க. ஹேனா, உனக்கு இதில் சம்மதம் தானே, உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இப்படி சொல்லிட்டேனே அப்படின்வாங்க. அப்போது ஹேனா ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு தேயாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம், தேங்க்ஸ் ஹேனா, அவனை எப்படியாவது முன்ன மாதிரி ஆக்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹேனா ஸ்மைல் பண்ணிவிட்டு,
அது நடக்குமா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியாது ஆண்டி. ஏன்னா தேவன் வையனை லவ் பண்ணுற மாதிரி யாரையும் லவ் பண்ண மாட்டாங்க. பையனே வந்தாதான் அவர் முன்ன மாதிரி ஆகுறது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஒரு பக்கம் தேயாங்கோ ஹேனாக்கோ என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்குவாங்க. இன்னொரு பக்கம் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அப்படி இருக்கும். நீங்கள் உங்கள் அம்மா தம்பி எல்லாம் டின்னர் சாப்பிட்டுக்குவீங்க. உங்கள் குழந்தை தூங்கிட்டுக்குவாங்க. நைட்டு ஒரு 10 o'clock அப்படி டோர் நாக் ஆகும். யார் இவ்வளோ நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி போய் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த வீட்டு ஓனரு, என்னங்க சார் இவ்வளோ நேரத்தில் அப்படின்னு கேட்குவாங்க. அவங்க நேராக உள்ளே வந்துட்டு ஹாலில் இருக்கிற ஒரு சோஃபா மேலே உட்காந்து கால் மேலே கால் போட்டு ஃபுல்லாக வீடு பார்த்துக்குவாங்க. நீங்களும் வெளியே வருவீங்க. என்ன சார் இவ்வளோ நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? அவங்க உங்களையே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, வா வையன் உன்னை பார்க்க தான் வந்தேன், எங்கே இன்னும் வாடகையே வரல அப்படின்வாங்க. சார் நான் கொடுத்துட்றேன் சார், 2 நாள் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். என்னதாம்மா ப்ராப்ளம் என்கிட்ட சொல்ல, நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது நானே சால்வ் பண்ணிக்கிறேன் சார், பரவாயில்ல, நீங்கள் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்வீங்க. பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாலும் வேணான்னு சொல்கிறேன், இந்த பக்கம் கரெக்டாக வாடகையோ கட்ட மாட்டேன்றேன், என்ன வையன் அப்படின்வாங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க எதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேறு இருக்கும். அவங்க உங்ககிட்ட நிறைய தடவை தப்பாக பிஹேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குவாங்க. இதை பார், நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ளேயும் எல்லா வாடகையும் செட்டில் பண்ணும். அப்படி செட்டில் பண்ண முடியலன்னா இந்த வீடு காலி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படியும் உனக்கு என்னோடய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சின்னா என்னோடய வீட் டோர் எப்போவுமே ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபேஸில் ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க. சார் எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை, இந்த வீக்குள்ளே நான் பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன், அப்படி முடியலன்னா நம்ம இந்த வீடை காலி பண்ணிவிட்டு எங்கேயாவது போய்ட்றோம் அப்படின்னு சொல்வீங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்து கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. ஏம்மா இவ்வளோ கோவப்படுற? கோவப்பட்டா உன் அழகான ஃபேஸு இன்னும் அழகாக தெரியுது தெரியுமா அப்படின்வாங்க. அப்போது உங்கள் அம்மா உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, சார் ப்ளீஸ் சார், அவள் தான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னா இல்லை, இப்போ இங்கேருந்து கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களெல்லாம் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. அவங்க போன உடனே உங்கள் அம்மா டக்குன்னு டோர் லாக் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அப்படியே சோஃபா மேலே உக்காந்துடுவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. உன் புருஷன் உன் கூட இருந்திருந்தா இந்த மாதிரி கண்டவெல்லாம் வந்து பேசியிருக்குவானா அப்படின்வாங்க. அம்மா ப்ளீஸ் அவர் பற்றி பேசாதேம்மா, நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். என் வயரில் குழந்தை மட்டும் இல்லாத இருந்திருந்தா நான் அன்றைக்கி ஏதாவது ஆயிட்டுக்குவேம்மா. தயவு செஞ்சு அவரை பற்றி என் முன்னாடி பேசாதேம்மா, எனக்கும் என் பையனுக்கும் அவர் தேவையே இல்லை. இப்போ நான் பேங்க்குக்கு கட்டுற டியூ, வாடகை, எல்லா பணத்தையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்குவீங்க. நீ ஒன்றும் பயப்படாத வையன், கடவுள் ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஹேனாவோ தேயாங்கோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசின்னுக்குவாங்க. ஐ எம் வெரி சாரி ஆனா அப்படின்வாங்க. எதுக்கு தேயா? இல்லை, உன்னை நான் என்னோடய செல்ஃபிஷ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது ஆனா. என் லைஃப்பில் என்றைக்கு இருந்தாலும் பையனை விட்டால் எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை. என்னால் உன்னை ஒய்ஃபை அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ கூட ஒன்றும் டைம் ஆயில்லை ஆனா. நீ வேணான்னு சொன்னால் நான் இப்போவே போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஷிப்காக உன்னோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுதான் தெரியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஓகே சொன்னேன். எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை லவ் பண்ண மாட்டேன், என்னை ஒய்ஃபை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு. பட் எங்கேயும் ஒரு சின்ன ஆசை, நீ மாறுவேன், என்னையும் ஒய்ஃபாக ஒரு நாள் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் உன் ஒய்யன் பிளேஸ் நான் எடுத்துக்க மாட்டேன். உன்னோட ஹார்ட்டில் எனக்காக எங்கேயும் ஒரு சின்ன பிளேஸை க்ரியேட் பண்ணிடுவேன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது தேயம் அப்படின்வாங்க. பட் தேவங்க வந்துட்டு எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, சைலண்ட்டாக ஹெட் டவுன் பண்ணிக்குவாங்க. தேவம் உங்ககிட்ட ஒன்று சொல்கிற, தப்பாக எடுத்துக்காதேன்னுவாங்க. என்ன சொல்ல அண்ணா? இல்லை, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் வந்து
நிறைய பேரை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோடய பாட்டி ஊர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உனக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எங்கள் என்கேஜ்மெண்ட்டும் சிம்பிளாக முடிஞ்சிடும். என்ன சொல்கிற அப்படின்வாங்க. அப்போ தேயாங் சரி ஓகே, எனக்கும் இந்த பிஸியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து கொஞ்சம் பிரேக் வேணும். நம்ம அந்த வில்லேஜில் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்லேயும் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்குவாங்க. ஸ்டார்டிங்லேயே தேவங்கோட அம்மா கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா தேவங்கோட என்கேஜ்மெண்ட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்குவாங்க. பட் தேவங்க வந்துட்டு கல்யாணத்தை இங்கே பண்ணிக்கலாம், என்கேஜ்மெண்ட் அங்கே பண்ணலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பிஸியாக வேலை செஞ்சுருக்குவீங்க. அப்போது அந்த லேடி ஒருத்தர் வந்துருக்குவாங்க இல்லைங்களா, அவங்க வருவாங்க. பையன் பையன் இங்கே வாயே அப்படின்வாங்க. என்ன மேம், என்னாச்சு? என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ஐயோ, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் வாங்க அப்படின்வாங்க. என்ன மேம்? பையன், உனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வரும், நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஆர்டரு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. பையன், ஆக்சுவலி எங்கள் அண்ணா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டு. அவள் வந்துட்டு இந்த ஊரில் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கா. ஸோ அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு உன்னோட ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் ஃபுட் டெலிவரி பண்ணலான்னு நான் பேசியிருக்கேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் மேம், என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுற அளவுக்கெல்லாம் என்கிட்ட எந்த வசதியும் இல்லை மேம் அப்படின்னு சொல்வீங்க. இதை பார் பையன், ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கெல்லாம் என்ன வசதி? இல்லை மேம், அவங்கெல்லாம் பெரிய இடத்த ஆளுங்க, என்னென்னவோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ, அதெல்லாம் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? என் பட்ஜெட்டில் கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. ஏய், நீ என்ன பைத்தியக்காட்சி மாதிரி பேசுகிற? அதான் அவங்க அட்வான்ஸ் கொடுக்குவாங்க இல்லை, அந்த அட்வான்ஸில் எல்லாமே ரெடி பண்ணிக்கோ. அப்படி உனக்கு பத்தலைன்னா நானும் கொஞ்சம் தரேன். நீங்கள் சடனாக ரிஜெக்ட் பண்ண போவீங்க. அப்போது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு, நான் ஒன்றும் சும்மா தர மாட்டேன். உனக்கு அவங்க கிட்டேருந்து மொத்தமாக எல்லா பணமும் செட்டில் ஆனதுக்கப்புறமா நீ என்னோட காசை கொடுத்துடு. நல்லா யோசிச்சு பாரு வயன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயும் உங்கள் அம்மா வருவாங்க. அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம் வயன், மேடம் சொல்கிறது கரெக்ட் தான், நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம் வயன், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் சரிங்க மேம், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்புறமா அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த ஊரில் அட்லீஸ்ட் 1 வாரம் 2 வாரம் தங்குவாங்க. அவங்களுக்கு டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பாடு கூட உன்னோட ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் சொல்லிட்டுக்கிறேன், அவங்க பே பண்ணிடுவாங்க, உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, எந்த ஜென்மத்தில் என்ன செஞ்சிருந்தேன்னு தெரியல, உங்களை மாதிரி ஒருத்தவங்களை கடவுள் அமுச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. இதெல்லாம் உன்னோட சின்சியாரிட்டியால் உனக்கு எல்லாமே நல்லது நடந்துனுக்குது பையன், இன்னும் எல்லாம் நல்லது நடக்கும், நீ தைரியமாக இரு, நான் எப்போவுமே உன் கூட இருக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். தேவங்க வந்துட்டு அந்த வில்லேஜ்க்கு ரீச் ஆகிட்டுக்குவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்குவாங்க. ஹேனை வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டில் தான் இருக்குவாங்க. தேவங்க வந்துட்டு ரொம்ப போர் அடிச்சுருக்கோ. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் வாக்கிங் மாதிரி போகலான்னு வருவாங்க. அப்போ லில்லி கூட தேவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அவங்களும் வந்திருக்குவாங்க. அவங்க 2 பேரும் வந்துன்னுக்குவாங்க. ஒரு சின்ன ஷாப்பிங் மார்ட் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்து லில்லி வந்துட்டு பயங்கர கலாட்டா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தேவங்கும் வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் இவங்களுக்கெல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்குவீங்க. ஆமாங்க, தேவங்க அவங்களுக்கு தான் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் மறந்துட்டுக்குவீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவீங்க. ஹலோ ஜானு, எங்கடி இருக்கேன்? நான் ஆன் த வே வந்துன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படியே வரும்போது அங்கே மாட்டிலேருந்து ஒரு சின்ன இன்க்ரீடியண்ட் ஒன்று இருக்குது, அதை எடுத்துன்னு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், என் கையில் கெவின் இருக்காடி, ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வாங்கி வரத்துக்கு என்னடி உனக்கு? பரவாயில்ல, தூக்கிட்டு போவாங்க, அப்படியே அங்கே வாங்கிட்டு வந்துடு ப்ளீஸ் டி, ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு லன்ச் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி, நீ ஃபோனை வை, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த மாட்டுக்குள்ளவே போவாங்க. அதாவது தேவங்க இருக்கிற மாட்டுள்ளும். ஜானு வந்துட்டு ஒரு பக்கத்துலேருந்து எல்லாம் தேடின்னு வந்துன்னுக்குவாங்க அந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு. தேவங்க ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து நடந்துன்னு வந்துன்னுக்குவாங்க. லில்லி கை பிடிச்சிட்டு சாக்லேட்டை தேடின்னு டக்குன்னு கெவின் வந்து தேவங்கோட ஷர்ட்டை பிடிச்சிடுவாங்க டைட்டாக. தேவங்கையே பார்த்து அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
அப்போ தேவ் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக அந்த குழந்தைய பார்க்குவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி வயிறுள்ள என்னமோ ஃப்ளிப் ஆன மாதிரி ஆகும் அந்த குழந்தைய பார்த்த உடனே. அப்போ ஜானு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெவின் கையை வந்து அந்த ஷர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்க்குவாங்க. பட் அவங்க வந்து டைட்டாக பிடிச்சின்னு இன்னும் ஜோராக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ தியாங்க்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஒரு நிமிஷம் மேம், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கெவினை தூக்குவாங்க. அவனை தூக்குன உடனே அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஃபீல், ஒரு மாதிரி ஹாப்பி சேட் மிக்ஸ்ட் எமோஷன்னு சொல்லலாம். அவங்களுக்கு எதுக்கு அப்படி ஆயினுக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. தியாங் தூக்குன உடனே கெவின் சைலண்ட் ஆகிடுவாங்க. ஃபுல்லாக பேபி வாய்ஸில் என்னென்னமோ பேசின்னு அவங்களோட ஷர்ட் பட்டனில் விளையாடினுக்குவாங்க. ஜானு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக கெவினையே பார்த்துனுக்குவாங்க. என்ன மேம் அப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் வேறவங்கக்கிட்ட போந்து புது ஆளுங்களை யாரையாவது பார்த்தா பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஆனால் இன்றைக்கி என்னடான்னா உங்ககிட்ட வந்த உடனே சைலண்ட் ஆகிட்டா. உங்கள் பையனா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க இல்லை சார், என் ஃப்ரெண்டோட பையன், அவள் கொஞ்சம் பிஸியாக இருந்தான்னு நான் தூக்கின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்து என் குழந்தை இருந்திருந்தா கூட இந்த மாதிரி இருந்திருக்குவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சின்னுக்குவாங்க. சரி சார், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஜானு. அப்போது கெவின் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க தேயாங். இருங்க, அவனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுக்குவாங்க. அப்போது ஜானு வந்துட்டு ஐயோ சார், தப்பி தவறி கூட அவங்ககிட்ட சாக்லேட் கொடுத்துடாதீங்க, அப்போ அவங்க அம்மா என்னை கொன்னே போட்டுருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இது ஒரு தடவை என் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குவாங்க. பட் கெவின் வந்துட்டு ஜானுக்கிட்ட போகிறதுக்கு ரொம்ப கலாட்டா பண்ணியிருக்குவாங்க. எப்படியோ சமாதானப்படுத்தி ஜானு தூக்கின்னு வந்துட்டுக்குவாங்க. ஏய், எதுக்குடி இவ்வளோ லேட்டு, சீக்கிரம் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. இதை பாரடி, என்னை திட்டுறதுக்கு முன்னாடி என்ன கதைன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா திட்டு, எல்லாம் உன் பையனால் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் மேலே பழி போடு அப்படின்னு சொல்வீங்க. ஃபஸ்ட்டு கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா, கெவினா யார் அது, அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டுக்கிறா அப்படின்னு சொல்வீங்க. யாருக்கு தெரியும், ஆனாலும் அந்த மனுஷன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க தெரியுமா. அவங்கள கட்டிக்க போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன், இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் இருந்தால் அவங்க பொண்டாட்டி டபுள் கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வெறும் ஹேண்ட்ஸமாக இருந்துட்டால் மட்டும் அவங்கள கட்டிக்க போகிறவ கொடுத்து வச்சவங்க ஆக முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களா, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை காப்பாற்றுவாங்களா, அந்த பொண்ணுக்கு எந்த சீட்டிங்கும் பண்ண மாட்டாங்களா, அது தாடி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்வீங்க. சரி, எனக்கு அந்த இன்க்ரீடியன்ட் வாங்கி வந்தியா குடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கி கிச்சனுக்குள்ளே போயிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளும் தேவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட வேறவங்க தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துனுக்குவாங்க. நீங்கள் ஜஸ்ட் குக் பண்ணுறது அவ்வளோதான். பட் தேவங்க வந்துட்டு மனசே சரியில்லை. கெவினை மீட் பண்ணதுலேருந்து எப்போவுமே கெவினோட ஞாபகமாகவே இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி என்னவோ கனெக்ஷன் இருக்குது அந்த குழந்தை கூடன்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஃபைனலாக இன்றைக்கி தேவங்களோட என்கேஜ்மெண்ட்டு. நீங்களும் அந்த வென்யூக்கு வந்திருக்குவீங்க. பட் நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் கிச்சனுக்குள்ளே தான் இருக்குவீங்க. நீங்கள் கெவினை வந்துட்டு உங்கள் அம்மாக்கிட்டே விட்டுட்டு வந்திருக்குவீங்க. அந்த லேடி உங்களையே தேடின்னு கிச்சனுக்கு வருவாங்க. பையன் எல்லாம் ரெடி தானே? ஆமாம் மேம், எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்கோ இல்லை? எதுக்கு பையன் இவ்வளோ பயப்படுற? இவ்வளோ நாள் நீ சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பும்போது அவங்க ஏதாவது குறை சொன்னாங்களா? இன்ஃபேக்ட் அவங்க எல்லாருமே கேட்டுன்னு இருந்தாங்க, சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, யார் குக் பண்ணுது, அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ பயப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க மேம், என்கேஜ்மெண்ட் செரமனி முடிஞ்ச உடனே சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்வீங்க. சரி இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே போயிருக்குவாங்க. ஜானு கூட வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு, ஒன்றும் பயந்துக்காதேடி, யாராவது குறை சொன்னால் அவங்க மூக்கு மேலேயே குத்திட்டு வந்துடுறேன், நீ ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்துட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸு ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக மெயின் கேட் கிட்டே போவீங்க. மெயின் கேட் கிட்டே எல்லாம் போய் செக் பண்ணிவிட்டு திரும்பிங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு ஜிம்மின் எல்லாருமே நின்றுக்குவாங்க. உங்களுக்கு அவங்களெல்லாம் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும்.
நீங்கள் டக்குன்னு அங்கேயே ஒரு பில்லர் பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்குவீங்க. இவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க, யாரோட ஃபங்க்ஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கார் உள்ளே வரும். அந்த கார்லேருந்து தேயாங்கும் ஹேனாவும் 2 பேரும் இறங்கி வருவாங்க. ஹேனா வந்துட்டு தேயாங்கோட கையை டைட்டாக பிடிச்சின்னுக்குவாங்க. உங்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அதுலேயும் தேயாங்க பார்த்து உங்களுக்கு ஃபுல் ஷாக்கு, பயம், ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷன் உங்களுக்கு. ஜிமின் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா மச்சா, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ, எப்படியோ உன் லைஃப்பில் நீ மூவ் ஆனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தேயாங் வந்துட்டு எதுவும் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டீனா ஃபேஸில் கூட எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லை, ஒரு மாதிரி எமோஷன்லெஸ் ஃபேஸு, எந்த ரியாக்ஷனும் இல்லை. சைலண்ட்டாக ஒரு பக்கம் நின்றுக்குவாங்க. தேவங்களோட அம்மா, அண்ணா எல்லாரையுமே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். கடவுளே, நான் யாரை எல்லாமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேனோ அவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்களே, நான் இப்போ இவங்கக்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே போவேன்? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருந்தா நான் கண்டிப்பாக ஒத்து நின்றுக்க மாட்டேனே. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பேச்சுக்கு 300 தடவை லவ் பண்ணுறேன்னு சொல்லின்னு இருந்தவங்க தான் நான் இல்லைன்னு தெரிஞ்சு 2 வருஷத்துக்குள்ளே இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் உங்களோட உண்மையான லவ்வா மிஸ்டர் கிம் தேயாங்? பரவாயில்ல, என் லைஃப் பாலாக்கிட்டீங்க. அட்லீஸ்ட் உங்கள் லைஃப் அது நல்லா இருக்கட்டும். இப்போ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை. இங்கேருந்து எப்படி வெளியே போகணும் அதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அங்கேருந்து கிச்சனுக்கு ஓடி போயிடுவீங்க. ஏய் பையன், எதுக்கடி இப்படி ஓடி வர? என்னாச்சு? ஏன் இப்படி ஸ்வெட்டாக இருக்கிற? ஜானு, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நீ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறியா? நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜானு, ஏய் என்னடி சொல்கிற? நான் எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும்? தனியாக என்னால் முடியாதுடி, ஏதாவது சொதப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொதப்புனா எல்லா பழியும் என் மேலே எடுத்துக்கிறேன். நீ அதை பற்றி டென்ஷன் எடுத்துக்காத, இப்போ சத்தியத்துக்கு மெயின்டைன் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. இவ்வளோ நேரம் நல்லா தான் ரெடி இருந்தேன், திடீர்னு என்னாச்சு உனக்கு? இவ்வளோ நேரம் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடலாடி, ஆல்மோஸ்ட் என்கேஜ்மெண்ட் செரமனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெளியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானு ப்ளீஸ், சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிருக்குவீங்க. ஸ்லோவாக யாருக்கும் தெரியாத மாதிரி ஒழிஞ்சின்னு போயிருக்குவீங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஜ் மேலே தேயாங், ஹேனா, ஜிமின், அப்புறமா டீனா எல்லாருமே நின்றுக்குவாங்க. தேயாங் ஃபேமிலி எல்லாருமே. ரிங் செரமனி நடந்துக்கோ. ஹேனா வந்துட்டு ஆல்மோஸ்ட் தேயாங்க்கு ரிங் போட்டுடுவாங்க ஃபிங்கருக்கு. என்னென்ன தேயாங் வந்துட்டு ஹேனா ஃபிங்கருக்கு ரிங் போடணும், சடனாக டீனா வயன் அப்படின்ற சொல்லுவாங்க. டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க தேயாங். டீனாவை பார்க்குவாங்க. என்ன டீனா? சீனியர் வயன், நான் வயனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே, ஏய் என்ன உளர்ற, வயனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்வாங்க. அப்போ டீனா, இல்லை நான் பார்த்தேன், வயன் அந்த மெயின் டோர்லேருந்து வெளியே போனா நான் பார்த்தேன் சீனியர், என்னை நம்புங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, டீனா சீரியஸான டைமில் வெள்ளாடாத அப்படின்வாங்க. அண்ணா, பையன் விஷயத்தில் நான் வெள்ளாடுவேண்ணா, அவள் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுண்ணா, அவளை பார்த்தேன்னு சொல்கிறேன், நீ என்ன நான் நம்ப மாட்டேன்ற? சீனியர், வேறவங்கெல்லாம் பரவாயில்ல சீனியர், நீங்களுமா என்னை நம்ப மாட்டீங்க, நான் வயனை பார்த்தேன் அப்படின்வாங்க. அப்போது தேவங்க வந்துட்டு அவங்க கார்ட்ஸ் மெயின் கேட் எல்லாம் லாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே கேட் லாக் பண்ணிடுவாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்டீவ் தான். வயன் மேம் நீங்களா அப்படின்வாங்க. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, என்னை எங்கேருந்து போக விட்டுருங்க அண்ணா, நீங்கள் என்னை பார்த்தேன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அண்ணா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்வீங்க. பட் அவங்க வந்துட்டு, சாரி மேம், என்னால் உங்களை எங்கேருந்து வெளியே போக விட முடியாது. எதுக்கு மேம் நீங்கள் எல்லாருக்கிட்டேருந்து இப்படி மறைஞ்சி இருக்கிறீங்க? மேம் நீங்கள் எல்லாமே பாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்வாங்க. அது நல்லா தெரியுது அண்ணா, நான் இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டிருக்குவாங்கன்னு அவங்க என்கேஜ்மெண்ட் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்வீங்க. மேம் உங்களுக்கு உண்மை அண்ணா ப்ளீஸ் எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம், என்னை எங்கேருந்து போக விட்டுருங்க ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்வீங்க. பட் அவங்க விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு டைரெக்ஷன்லேருந்து போகலான்னு திரும்பிங்க. பார்த்தா எல்லாரும் நின்றுக்குவாங்க. அங்கே உங்களை பார்த்த உடனே தேவங்க அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு உள்ளே என்ன ஆயினுக்குதுன்னே சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. சாராவும் டீனாவும் 2 பேரும் ஓடி வந்து உங்களை
டைட்டாக ஹக் பண்ணிடுவாங்க. வையன், எங்கடி போயிட்டு இருந்தேன்? ஐ மிஸ்ட் யூ ஸோ மச். நீ உயிரோட தான் இருக்கேன்னா எதுக்காகடி என்னை காண்டாக்ட் பண்ணல? வேறவங்களெல்லாம் விட்டுடுடி. உன் ஃப்ரெண்டு கூடவா உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணல? ஜிம்மின்னு எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. பட் தேவங்கோட அம்மா வந்து ஃபுல் ஷாக்கில் உங்களையே பார்த்துக்குவாங்க. ஆனால் தேவங்க மட்டும் அவங்க ஐஸ் பிளிங்கே பண்ணாமல் உங்களையே பார்த்துக்குவாங்க. அவங்க ஃபேஸில் ஒரு லைட்டாக ஸ்மைல் இருக்கும். நீங்கள் டைட்டாக கண்ணை மூடி நின்றுக்குவீங்க டீனாவை ஹக் பண்ணின்னு. இதுக்கப்புறமா தேவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி அவங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தேவங் உங்களோட குழந்தைய பார்த்து அவங்க ரியாக்ஷன் என்ன இருக்கும்? ஹானாக்கும் தேவங்க்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குமா? நீங்கள் தேவங்க மறுபடியும் உங்கள் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? அவ்வளோ பெரிய பாம்பு பிளாஸ்ட்லேருந்து நீங்கள் எப்படி சேஃப் ஆனீங்க? தேவங்க அம்மாவோட ரியல் ஃபேஸு எல்லார் முன்னாடியும் ரிவீல் ஆகுமா? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? இந்த பார்ட்டியை லாஸ்ட் பார்ட்டாக பண்ணிடலான்னு நினச்சேன். பட் முடியல. நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு லாஸ்ட் பார்ட்டாக தான் இருக்கும். அண்ட் மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.